இன்றைய தினத்திலே நாம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை சிந்திக்க இருக்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடே விண்ணப்பம் பண்ணி, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். இது பவுல் எழுதுகிற நன்றி கடிதம். இப்போது பவுல் ரோமாபுரியிலே வீட்டு காவலில் இருக்கிறார். அவருக்கு எப்பொழுதுமே சங்கிலியினாலே கட்டி ஒரு போர் வீரன் அவர் பக்கத்திலே நின்று கொண்டே இருப்பான். பவுலுக்கு பல சுதந்திரங்கள் இருந்தாலும் அவர் சங்கிலியினால் கட்டப்பட்டவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த சந்தர்ப்பத்திலே பிலிப்பு பட்டணத்து சபையார் இவருக்கு காணிக்கை கொடுத்து அனுப்புகிறார்கள். எபாப்ராதீத்து என்ற மனிதன் மூலமாக பவுல் காணிக்கையை பெற்று அவர்களுக்கு நன்றி கடிதத்தை எழுதுகிறார். எபாப்ராதீத்து பவுலை ரோமாபுரியிலே வந்து சிறையிலே சந்தித்த பொழுது அங்கே எபாப்ராதீத்து நோய்வாய்ப்படுகிறார். ஆண்டவரை நோக்கி பவுல் ஜெபிக்கிறார். ஆண்டவர் எபாப்ராதீத்துவை குணப்படுத்துகிறார். பிறகு பவுல் எபாப்ராதீத்துவினுடைய கையிலே இந்த நிருபத்தை எழுதி கொடுத்து அனுப்புகிறார். இது நன்றி கடிதம். அவர்கள் காணிக்கை கொடுத்ததற்காக அவர்களுக்கு நன்றி செலுத்தி சில அறிவுரைகளை சொல்லி இந்த கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறார். இது சந்தோஷத்தின் கடிதம். இந்த புத்தகத்தினுடைய கருப்பொருளே கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம். பிரியமானவர்களே, இதுதான் இந்த புத்தகத்தினுடைய கருப்பொருள். இன்றைக்கு உலகம் சந்தோஷத்தை சுற்றுப்புற சூழ்நிலையினாலே வெளிரங்கமான பொருட்களை வைத்து தங்களை சந்தோஷப்படுத்த முற்படுகிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு மக்கள் பல சிற்றின்பங்களிலே ஈடுபடுகிறார்கள். விபச்சாரம், வேசித்தனம், குடி, போதை வஸ்துக்கள், இப்படி பல்வேறு தீய பழக்கங்களிலே தங்களை சந்தோஷப்படுத்த விரும்புகிறார்கள். இதெல்லாம் உண்மையான சந்தோஷம் அல்ல. இதற்கு பெயர் ஹாப்பினஸ். அதாவது சுற்றுப்புற சூழ்நிலைகள் சாதகமாக நமக்கு பிரியமான விதத்தில் இருந்தால் அதற்கு பெயர் ஹாப்பினஸ் என்று பெயர். ஆனால் வேதம் சொல்லுகிற மகிழ்ச்சியினுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் ஜாய். அதாவது சுற்றுப்புற சூழ்நிலையால் பாதிக்கப்படாத அளவிற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சிக்கு பேர் தான் ஜாய். இந்த ஜாய் என்ற ஆங்கில வார்த்தையிலே 3 வார்த்தை இருக்கிறது, 3 லெட்டர்ஸ் இருக்கிறது. முதலாவது லெட்டர் ஜாய், ஜே. ஜே என்பது ஜீசஸ் என்பதை குறிக்கும். ஓ என்பது அதர்ஸ், மற்றவர்கள். ஒய், யூ, நீங்கள். இந்த வரிசை கிரமத்திலே நம்முடைய வாழ்க்கை நாம் அமைத்துக் கொள்வோமானால் நிச்சயமாகவே நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே முதன்மையானவராக இருக்க வேண்டும். அடுத்தது மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். அதை தன் பவுல் இங்கே எழுதுகிறார். அவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் தேடுவானாக என்று சொல்லுகிறார். நாம் பிறருடைய உயர நலனில் அக்கறை கொள்ளும் போது நமக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. கடைசியாக நம்மை வைக்க வேண்டும். பவுல் இருக்கக்கூடிய எந்த சூழ்நிலையும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை அல்ல. பவுல் இந்த பிலிப்பி பட்டணத்திற்கு வருவதற்கு முன்னாலே ஆசியாவிலே ஊழியம் செய்து கொண்டு வந்தார். அப்பொழுது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் அவரை தடை செய்கிறார். பிறகு பித்தினியாவுக்கு போக முற்படுகிறார். அங்கேயும் ஆவியானவர் அவரை போக ஒட்டாதிருந்தார். பிறகு பவுல் ஒரு தரிசனத்தை காண்கிறார். மக்கதோனிய தேசத்தான் ஒருவன் வந்து நின்று நீங்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்பதாக பவுல் தரிசனத்தை காண்கிறார். இதை கண்டவுடனே பவுல் உணர்ந்து கொண்டது என்ன? தேவன் தன்னை மக்கதோனியா தேசத்திற்கு போகும்படி அழைக்கிறார் என்பதை பவுல் உறுதி செய்து கொண்டு
ஆசியாவை விட்டு ஐரோப்பா கண்டத்திற்கு வருகிறார். அப்படி ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய மக்கதோனியாவுக்கு வரும்போது அதில் இருக்கக்கூடிய பிலிப்பி என்ற பட்டணத்திற்கு வருகிறார். அங்கே வந்த பிறகு ஆற்றங்கரையிலே ஜெபம் பண்ணும்படியாக கூடி வந்திருக்கிற வேளையிலே லீதியாள் என்ற ஒரு பெண் இருக்கிறாள். அவள் ரத்தாம்பரம் விற்கக்கூடிய பெண்ணாக இருந்தாள். அவளிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பவுல் அறிவிக்கிறார். கர்த்தர் லீதியாளுடைய இருதயத்தை திறக்கிறார். லீதியாள் ரட்சிக்கப்படுகிறாள். அவளுடைய வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். ஒருவேளை பிலிப்பி பட்டணத்தினுடைய சபையானது லீதியாளுடைய வீட்டிலே குடி வந்ததாக கருதப்படுகிறது. பிறகு பவுல் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஒரு பெண், அந்த பெண்ணை வைத்து அந்த பெண்ணினுடைய எஜமான்கள் நிறைய பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த குறி சொல்லுகிற ஆவியை உடைய பெண் பவுலையும் உடன் ஊழியர்களையும் கண்டபோது, இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், இவர்கள் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சொல்லிக் கொண்டே இருந்தாள். ஒரு நாளிலே பவுல் சினம் கொண்டு இந்த அசுத்த ஆவியை, குறி சொல்லுகிற ஆவியை இந்த பெண்ணை விட்டு துரத்தி விடுகிறார். இதனாலே தங்களுக்கு ஆதாயம் அற்று போயிற்று என்று அறிந்த இந்த எஜமான்கள் பவுலையும் சீலாவையும் பிடித்து அதிகாரிகளிடத்திலே கொண்டு போகிறார்கள். அதிகாரிகளிடத்திலே ரோமர்களாகிய நாம் பின்பற்றுகிற முறையை அல்லாத வேறு ஒரு முறையை பின்பற்றும்படி இவர்கள் நமக்கு போதிக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாக குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரத்தை கிழிக்கவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி பவுலையும் சீலாவையும் சிறையிலே போடுகிறார்கள். பவுலும் சீலாவும் சிறையிலே தேவனை துதித்து பாடினார்கள். அப்பொழுது பூமி அதிரத்தக்கதாக சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறந்தது. அப்பொழுது சிறைச்சாலை அதிகாரி கைதிகள் எல்லாம் தப்பி போனார்கள் என்று நினைத்து தன்னை கொலை செய்து கொள்ள போனான். அப்பொழுது பவுல் சத்தமிட்டு, உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் என்று சொல்லி பவுல் சிறைச்சாலை அதிகாரி தற்கொலை செய்யாதபடி தடை செய்கிறார். சிறைச்சாலை அதிகாரி கேட்கிறார், ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் போது பவுல் சொல்லுகிறார், ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி இன்னும் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பல காரியங்களை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். அந்த நாளிலே சிறைச்சாலை அதிகாரியும் அவனுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். பிறகு அதிகாரிகள் பவுலை விடுதலை பண்ணும்படியாக அனுப்புகிறார்கள். பவுல் ரோமராகிய எங்களை விசாரியாமல் அடித்து காவலே போட்டார்கள் என்று சொன்ன உடனே பவுல் ரோம குடிமகன் என்று அறிந்து அவர்கள் பயந்து அதிகாரிகள் வந்து பவுலை தயவாய் வேண்டிக் கொண்டதினாலே பவுலை விடுதலை செய்து அனுப்பிவிடுகிறார்கள். பிறகு பவுல் அங்கிருந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு போகிறார். பிறகு அங்கிருந்து அத்தனைக்கு போகிறார். அங்கிருந்து கொரிந்து பட்டணத்திற்கு போகிறார். எபேசு பட்டணத்திற்கு போகிறார். அவருக்கு விரோதமான பலவிதமான குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார்கள். பவுலை அடிக்கிறார்கள். பவுலை கொலை செய்ய முற்படுகிறார்கள். பிறகு பவுல் ராயனுக்கு அபயமிட்டபடியினாலே அவரை ரோமாபுரிக்கு அனுப்ப வேண்டும் என்று தேசாதிபதி தீர்மானித்து பவுலையும் அவர் கப்பலேற்றி ரோமாபுரிக்கு அனுப்புகிறார்கள். பவுல் ரோமாபுரிக்கு வந்து கொண்டிருக்கிற வேளையிலே கப்பல் சேதம் ஏற்பட்டு கப்பல் உடைந்து கட்டையை பிடித்துக் கொண்டு தப்பி பிழைத்தோம் என்று ரோமாபுரிக்கு வந்து சேருகிறார்கள். அங்கேயும் பவுல் சிறையிலே ஒரு சேவகனோடு சங்கிலியோடு பவுல் வீட்டு சிறையிலே வைக்கப்படுகிறார். இந்த சந்தர்ப்பத்திலே தான் இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை எழுதுகிறார். அந்த சந்தர்ப்பத்திலே தான் அவர் எப்பாப்ரா தீத்து வந்து அவரை சந்திக்கிறார். இப்பொழுது பாருங்கள், பவுலுக்கு ஏதாவது சாதகமான சூழ்நிலையா? பவுல் சுவிசேஷத்தை தானே அறிவித்தார். அதற்காக அவர் அடிக்கப்பட்டார், அநியாயமாய் சிறையிலே போடப்பட்டார். பிறகு விடுதலையாகி ஊழியம் செய்து கொண்டே வந்த வேளையிலே எல்லா இடங்களிலும் அவருக்கு கட்டுகளும் அடிகளும் காவல்களும், அவருக்கு கொலை மிரட்டல்களும் பொய் குற்றச்சாட்டுகளும், பிறகு கப்பல் சேதம் ஏற்பட்டது. கடைசியாக கைதியாக வந்து ரோமாபுரியில இருக்கிறார். ஆனால் அந்த சூழ்நிலையில் இருக்கிற மனிதர் வெளியில் இருக்கக்கூடிய சபையாரை பார்த்து சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? நான் ஏற்கனவே சொன்னதை போல ஜீசஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அவருடைய வாழ்க்கையில முதன்மையானவராக இருக்கிறார். அதனால்தான் 1ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாவியனுக்கு ஆதாயம், ஜீவனாகிலும் மரணமாகிலும் கிறிஸ்தியன் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்ற நம்பிக்கைக்கு தக்கதாக அப்படி ஆகும் என்று சொல்லுகிறார். நான் உயிரோடு இருந்தாலும் சரி, நான் மரித்து போனாலும் சரி,
கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். காரணம் என்ன? உலகத்திலே நான் இருந்தால் கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். ஆனால் மரித்து போனால் நான் கிறிஸ்துவோடு கூட இருக்க போகிறேன். அதனாலே மரணத்தை குறித்து பவுல் பயப்படவில்லை, சந்தோஷமாக இருந்தார். அப்படி சந்தோஷமாய் இருக்கிற மனிதன் தான் வெளியில் இருக்கிற மக்களை பார்த்து சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறார். இவ்வளவு கடினமான சூழ்நிலை, அவருக்கு விரோதமான பாதகமான சூழ்நிலையிலும் ஒரு மனிதன் மகிழ்ச்சியா இருக்க முடியுமானால், அருமையான சகோதர சகோதரிகளை, நீங்களும் நானும் ஏன் சந்தோஷமா இருக்க கூடாது? நாம் ஏன் சந்தோஷமாக இருக்க முடியாது? 9ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகி பவுலும் தீமோத்தேயும் என்று சொல்லுகிறார். இங்கே இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்ற வார்த்தைக்கு பவுல் பயன்படுத்தின வார்த்தை அடிமை என்பதாகும். அடிமை, நானும் தீமோத்தேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிமைகளாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அடிமை என்றால் பிரியமானவர்களை, பழைய ஏற்பாட்டிலே யாத்ராமம் 21ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அடிமையானவன் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சட்ட திட்டத்தை வகுத்து கொடுத்திருந்தார். முதல் 7 வசனங்களை நாம் வாசித்தால், எபிரேயர் ஒருவனுக்கு அடிமையாக விற்கப்பட்டால் அந்த அடிமையானவன் 6 வருடம் எஜமானை சேவித்து 7ஆம் வருஷத்திலே விடுதலையாகி போக வேண்டும். ஒருவேளை ஒன்றியாக வந்திருந்தால் அவன் 6 வருட முடிவிலே ஒன்றியாக போய்விட வேண்டும். ஒருவேளை பெண் ஜாதியோடு வந்திருப்பானால் அவன் பெண் ஜாதியோடு திரும்பி போக வேண்டும். ஒருவேளை அவன் ஒன்றியாக வந்து எஜமான் அவனுக்கு மனைவியும் அந்த மனைவியின் மூலமாக பிள்ளைகள் பிறந்திருந்தால் அவன் விடுதலையாகி போகும்போது அவன் ஒன்றியாகத்தான் போக வேண்டும், தனியாகத்தான் போக வேண்டும். அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் எஜமானோடு கூட தான் இருக்க வேண்டும். ஒருவேளை அந்த அடிமை விடுதலையாகி போகிற வேளையிலே, நான் என் எஜமானை நேசிக்கிறேன், என் மனைவி பிள்ளைகளை நேசிக்கிறேன், ஆகவே காலந்தோறும் என் வாழ்நாள் முழுவதும் என் எஜமானுக்கு நான் அடிமை என்று தீர்மானித்தால் அவன் நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து செல்லப்படுவான். கதவு அருகே அழைத்து கொண்டு வரப்பட்டு கதவு அருகே அவனுடைய காதை கம்பியால் குத்த கடவன். அந்த நாள் முதல் அந்த எஜமானுக்கு அவன் வாழ்நாள் முழுவதும் அடிமையாக இருக்க வேண்டும். இதுதான் ஒரு அடிமையினுடைய சட்டம். பிரியமானவர்களே, அந்த வார்த்தை தான் பவுல் தனக்கு பயன்படுத்துகிறார். அப்படியானால் ஆண்டவருக்கு வாழ்நாள் முழுவதும் அடிமையாய் தன் சேவகம் செய்வதற்கு பவுல் தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே தாவீதின் சேவகர் தாவீதினிடத்திலே வந்து என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள். ராஜாவின் ஊழியக்காரர் ராஜாவை பார்த்து, இதோ ராஜாவாகிய எங்கள் ஆண்டவன் கட்டளையிடும் காரியத்தை எல்லாம் செய்ய உமது அடியாராகிய நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம் என்றார்கள். இப்பொழுது தாவீது ராஜாவாக இருக்கிறார். அவரிடத்திலே அவருடைய வேலைக்காரர்கள் வந்து, இதோ ராஜாவாகிய எங்கள் ஆண்டவன் கட்டளையிடும் காரியத்தை எல்லாம் செய்ய உமது அடியாராகிய நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம் என்றார்கள். இதுதான் ஒரு அடிமையினுடைய பணி. பிரியமானவர்களே, இங்கே இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுலும் தீமோத்தேயும் என்று பவுல் சொல்லும் போது இப்படிப்பட்ட மனப்பான்மையோடு கூட தான் சொல்லுகிறார். வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் கட்டளையிடுகிறதை எல்லாம் செய்யும்படியாக நான் ஆண்டவருக்கு அர்ப்பணித்த அடிமை என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே மக்கள் 2 விதமான காரியம், ஏதோ ஒன்றுக்கு அடிமையாகத்தான் இருந்தாக வேண்டும். ஒன்று பாவத்திற்கு அடிமைகள், இன்னொன்று தேவனுக்கு அடிமைகள். இதை குறித்து ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே, பிரியமானவர்களே, நாம் முற்காலத்திலே பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம். ஆண்டவர் நம்மை பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி இருக்கிறார். இப்போது நாம் யாருக்கு அடிமைகளாயிருக்கிறோம்? தேவனுக்கு அடிமைகளாயிருக்கிறோம். நம்முடைய சரீரங்களை ஆண்டவருக்கு ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இனி நமக்கு சித்தமானதை அல்ல, நமக்கு விருப்பமானதை அல்ல, தேவனுக்கு பிரியமானதை வாழ்நாள் முழுவதும் செய்வதற்கு தேவனுக்கு என்று அர்ப்பணித்த அடிமைகளாய் ஊழியர்களாய் நாம் இருக்கிறோம். இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 2வது பவுல் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பிலிப்பி என்ற பட்டணத்தில் தான் இந்த சபை இருந்தது. அந்த சபைக்கு தான் பவுல் இந்த கடிதத்தை எழுதுகிறார். இந்த பிலிப்பி என்ற பெயர் எப்படி வந்தது என்றால், பிலிப் என்ற ஒரு மக்கதோனியா தேசத்து ராஜா இந்த பகுதியெல்லாம் பிடித்து
இதற்கு தன்னுடைய பெயரை சுற்றினான், பிலிப்பி என்று. அதாவது பிலிப் என்பவரின் பட்டணம் என்ற பெயரை பிலிப்பி என்ற பட்டணமாக பெயர் சூட்டினான். இவன் யார் என்றால், அலெக்சாண்டர் என்ற மகாபெரிய மன்னன் இருந்தான் அல்லவா, அந்த மன்னனுடைய தகப்பனார் இவன். இப்படி தன்னுடைய பெயரிலே ஒரு பட்டணத்தை ஏற்படுத்தி அதற்கு பிலிப்பி என்ற பெயரை சூட்டுகிறார். கிறிஸ்தியேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும். இந்த விசுவாசிகள் எல்லாம் யாருக்குள்ளாக இருக்கிறார்கள்? பவுலுக்குள்ளாக இல்லை. இந்த பட்டணத்தில் உள்ள விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டது பவுலுடைய ஊழியத்தினால். பவுல் அங்கே போய் சுவிசேஷத்தை அறிவித்ததனால் அந்த மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆகவே இவர் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? எதற்குள்ளாக இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள். ஆனால் பவுல் அந்த பெருமையை தனக்காக எடுத்துக்கொள்ளவில்லை. தான் கிறிஸ்துவனுடைய ஊழியர், நீங்கள் எல்லாம் கிறிஸ்தியேசுக்குள்ளாக இருக்கிற மக்கள். கொரிந்து பட்டணத்திலே ஒரு பிரச்சனை இருந்தது. என்ன பிரச்சனை என்றால், அங்கே அவர்கள் மத்தியிலே பிரிவினை உண்டு என்று குலோவேயாளின் வீட்டாரால் நான் கேள்விப்பட்டேன் என்று பவுல் சொல்லுகிறார். அதாவது இந்த கொரிந்து பட்டணத்து சபையிலே 4 விதமான குழுவாக மக்கள் பிரிந்து விட்டார்கள். ஒரு சிலர் தங்களை பவுலை சேர்ந்தவர்கள் என்றும், ஒரு சிலர் தங்களை அப்போலோவை சேர்ந்தவர்கள் என்றும், ஒரு சிலர் தங்கள் கேபாவை சேர்ந்தவர்கள் என்றும், ஒரு சிலர் தாங்கள் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் என்றும் சொல்லிக் கொண்டார்கள். அவர்களுக்குள்ளாக இப்படி பிரிவினை காணப்பட்டது. பவுல் அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். பவுல் உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். பவுலின் நாமத்தினாலேயே நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றீர்கள். பவுலின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றோம் என்று நீங்கள் சொல்லாதபடிக்கு பவுல் யாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை. ஒரு சிலருக்கு மட்டுமே பவுல் ஞானஸ்தானம் கொடுத்தார். பிரியமானவர்களே, நாம் சுவிசேஷத்தை அறிவித்து மக்கள் ரட்சிக்கப்படும் போது மக்களுக்கு நாம் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். இது ஆண்டவருடைய கட்டளை. ஆனால் பவுல் மக்களை ரட்சிப்புகிறாய் நடத்தினார். ஆனால் ஞானஸ்தானம் கொடுக்கிற வேலையை உடன் ஊழியர்களுக்கு ஒப்பு கொடுத்தார். காரணம் என்ன? ஒரு சிலர் பவுலினாலே ஞானஸ்தானம் பெற்றால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? பாருங்கள், நாங்கள் பவுல் அப்போஸ்தலனாலே ஞானஸ்தானம் பெற்றவர்கள், நாங்கள் உயர்ந்த விசுவாசிகள், நீங்கள் சாதாரண ஊழியரிடத்திலே ஞானஸ்தானம் பெற்றவர்கள் என்று மற்றவர்களை கேவலமாய் நினைக்கக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. அதனால்தான் பவுல் தான் ஞானஸ்தானம் கொடுக்காமல் ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடிய பணியை உடன் ஊழியர் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். பவுல் மிக ஜாக்கிரதையா இருந்தார். மக்கள் தன்னுடைய பெயரிலே அடையாளம் கண்டுகொள்ளப்படக்கூடாது, கிறிஸ்தியேசுக்குள்ளா இருக்கிறவர்களாக. அதனால்தான் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி வேறு ஒன்றையும் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷன் ஞானத்தினால் அல்ல, தேவ பலத்தில் நிற்கும்படி என்று பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார். இங்கேயும் அதனால்தான் இந்த மக்கள் கிறிஸ்தியேசுக்குள்ளான என்று சொல்லுகிறார். இந்த மக்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள், பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள் என்றால் என்ன அர்த்தம்? விசுவாசிகள் மறித்து அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு கமிட்டி ஆராய்ச்சி செய்து அவர்களுடைய வாழ்க்கை தரமான வாழ்க்கையாக இருக்குமானால் அந்த கமிட்டி இவர்களுக்கு பரிசுத்தவான் என்ற பட்டத்தை சூட்டுவதல்ல இந்த பரிசுத்தவான் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம். எல்லா விசுவாசிகளையும் தேவன் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லாருமே பரிசுத்தவான்கள் தான். ஏற்கனவே நான் சொன்னதை போல இந்த கொரிந்து பட்டணத்து மக்கள் நிறைய பாவங்களிலே சிக்கியிருந்தார்கள். அவர்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்கள். உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசக்கூடாமல் உங்களை மாம்சத்துக்குரியவர்கள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்று என்று பவுல் சொல்லுகிறார். ஆனால் அப்படிப்பட்ட விசுவாசிகளை பார்த்து பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற என்று சொல்லுகிறார். அவர்களை பரிசுத்தவான்கள் என்று தான் அழைக்கிறார். அப்படியானால் இது நம்முடைய நடக்கையின் அடிப்படையில் அல்ல, நம்முடைய நற்கிரிகளின் அடிப்படையில் அல்ல. ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே நம்மை பரிசுத்தவான்களாக அழைத்திருக்கிறார். பரிசுத்தவான்கள் என்றால் அர்த்தம் என்ன? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். செட் அபார்ட் ஃபார் காட். இந்த உலகத்திலிருந்து தேவன் நம்மை தமக்காக பிரித்தெடுத்திருக்கிறார். இதுதான் பரிசுத்தவான்கள் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம். பாவத்திலிருந்து தேவன் நம்மை வேறு பிரித்து பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார். என்ன நல்ல ஆண்டவர் அல்லவா? பிரியமானவர்களே, பரிசுத்தவான் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் அதுதான். சபை என்றால் அர்த்தம் என்ன? உலகத்திலிருந்து தேவன் தனக்காக பிரித்து எடுக்கப்பட்டவர்களுடைய கூட்டத்திற்கு பெயர்தான் சபை.
called out company. தேவன் ஒரு கூட்ட மக்களை தனக்கென்று உலகத்திலிருந்து வேறு பிரித்து வைக்கிறார். இதற்கு பேர் தான் சபை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தவான்கள் அனைவருக்கும், கண்காணிகளுக்கும், உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது, சபையில யார் இருக்கிறார்கள்? பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். பிறகு கண்காணிகள் இருக்கிறார்கள். கண்காணிகள் என்றால் யார்? சபையை, மந்தையை கண்காணிக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு பேர் மூப்பர்கள் என்பது. பவுல் எபேசு பட்டத்து மூப்பர்களை அழைத்து, பரிசுத்த ஆவி மந்தை முழுவதுக்கும் கண்காணிகளாய் வைத்த மந்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்கிறார். மூப்பர்களைத்தான் ஆண்டவர் சபையை கண்காணிக்கும்படியாக வைத்திருக்கிறார். மந்தைகளுக்கு மாதிரியா இருக்கும்படி, கண்காணிப்பு செய்யும்படி பேதுரு அப்போஸ்தலன் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். அந்த மூப்பர்களுடைய வேலை என்ன? மந்தையை கண்காணிப்பு செய்ய வேண்டும், மந்தையை போஷிக்க வேண்டும். கள்ள தீர்க்கதரிசிகள், ஓநாய்கள் வந்து ஆடுகளை பீறி போடாதபடிக்கு மந்தையை காவல் காக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும், கண்காணிப்பு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மந்தைக்கு ஆகாரம், ஆவிக்குரிய ஆகாரம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனால்தான் பவுல் மூப்பர்களுக்கான தகுதியில் ஒன்றாக போதக சமர்த்தர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வேத வசனத்தை எடுத்து போதித்து மந்தைக்கு ஆவிக்குரிய ஆகாரம் கொடுக்கிறவர்கள் தான் மூப்பர்கள். இங்கே கண்காணிகள் என்று சொல்லும் போது அவர்கள் யார்? சபையினுடைய மூப்பர்கள். பிறகு அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக உதவிக்காரர்களை வைத்திருக்கிறார். இவர்களுடைய பிரதானமான பணி என்ன? மூப்பர்களுக்கு உதவி செய்து பொருள் சம்பந்தமான காரியங்களிலே மூப்பர்களுக்கு உதவி செய்யும்படியாக உதவிக்காரர்களை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். இதற்கான தகுதிகளை எல்லாம் 1 தீமோத்தேயு, தீத்து நிருபங்களிலே நாம் வாசிக்க முடியும். இவர்களுக்கு தான் பவுல் கடிதம் எழுதுகிறார். 2ஆம் வசனத்திலே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஏறக்குறைய எல்லா கடிதங்களிலும் பவுல் இந்த விதமான வாழ்த்திலே சொல்லுகிறார். நமக்கு கிருபையும் அவசியம், கிருபையினால் நமக்கு தேவ சமாதானமும் அவசியம். கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. பிரியமானவர்களே, நாம் நிர்மூலமாக ஆதிருக்கிறது தேவனுடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, காலைதோறும் அவைகள் புதிதாயிருக்கின்றன என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே நாம் ரட்சிக்கப்பட்டது தேவ கிருபையினால். நம்முடைய கிரியைகளினால் தேவன் நம்மை ரட்சிக்கவில்லை. அவருடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். இது நம்மால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவாக இருக்கிறது. அப்படி ரட்சிக்கப்பட்ட நாம் இன்றைக்கு இருப்பது தேவ கிருபையினால் இருக்கிறேன் என்று பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். அக்கரை நாம் சேரும் வரை, பரலோகத்திற்கு நாம் சேரும் வரை தேவனுடைய கிருபை நம்மை தாங்கக்கூடியதாக இருக்கிறது. தினம் அதிகாலை வேளையிலே நாம் புது கிருபையை தேவனிடத்திலிருந்து பெற்று வாழ வேண்டும். ஆகவே முதலாவது நமக்கு தேவை என்ன? கிருபை. அது மட்டுமல்ல, அடுத்தது நமக்கு சமாதானம். இந்த உலகம் மிகவும் நம்முடைய சமாதானத்தை எடுத்து போடக்கூடிய அநேக காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு உலகத்திலே நாம் வாழ்கிறோம். நாம் யோபின் புத்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஸ்ரீனிடத்தில் பிறந்தவன் துன்பம் அனுபவிக்கவே பிறந்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். அக்கினி பொறியானது மேலே பறப்பதை போல மனுஷன் துன்பம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் என்று யோபின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த துன்பமான உலகம், கஷ்டம் நிறைந்த உலகம், கண்ணீர் நிறைந்த உலகத்திலே தேவ சமாதானம் நமக்கு அவசியம். அதனால்தான் பவுல் எல்லா நிருபங்களிலும் விசுவாசிகளுக்கு இந்த விதமான வாழ்த்தல் சொல்லுகிறார். நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். அடுத்தது அவர்களுக்காக 3-4 வசனங்களிலே ஜபிக்கிறார், விண்ணப்பம் பண்ணுகிறார். பவுல் எழுதின நிருபங்கள் எழுதின சபைகளுக்காக அவர் ஜபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். எபேசு பட்டணத்தில் உள்ள சபைக்கு எபேசியருக்கு எழுதின நிருபத்தை அவர் எழுதும் போது 2 முறை ஜபிக்கிறார். எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்திலும் 3ஆம் அதிகாரத்திலும் அவர்களுக்காக ஜபிக்கிறார். பிறகு கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே கொலோசை பட்டத்து விசுவாசிகளுக்காக 1ஆம் அதிகாரத்திலே ஜபிக்கிறார். கொலோசை பட்டணத்திற்கு பவுல் போனதில்லை, அங்கே விசுவாசிகளை பார்த்ததில்லை, அங்கே சபையை ஸ்தாபித்ததில்லை. ஆனாலும் அவர்களை குறித்து எப்பாப்ரா என்பவன் மூலமாய் கேள்விப்பட்டு அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்.
கடிதம் எழுதும்போது அவர்களுக்காக அவர் ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார். இங்கே பாருங்கள், பிலிப்பி பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்காக அவர் ஜெபிக்கக்கூடியவராக இருக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியால், fellowship in the gospel. உடன்பட்டவர்கள் என்றால் நீங்கள் ஐக்கியப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறார். சுவிசேஷத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக இவர்கள் கேள்விப்பட்டு ரட்சிக்கப்பட்டார்கள். தாங்கள் ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதும், தாங்கள் பரலோகம் போனால் போதும் என்று இவர்கள் நினைக்காமல், இவர்கள் மற்றவர்களுக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சுவிசேஷத்தை தங்களிடத்தில் வைத்துக் கொள்ளவில்லை, மற்றவர்களுக்கும் அறிவிக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருந்தார்கள். அதனால்தான் பவுல் இவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார், சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணும் போது கூட பவுலுக்கு சந்தோஷம். காரணம் என்ன? இந்த திருச்சபையார் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பிரியமானவர்களே, அன்றைக்கு சமாரியாவிலே கொடிய பஞ்சம், குஷ்டரோகிகள் என்ன செய்தார்கள்? இந்த பட்டணத்தில் தங்கினால் எங்கே பட்டினியால் சாவோம். சீரியர்கள் இருந்தார்கள், அவர்களுடைய பாளையத்துக்கு போனால், ஒருவேளை அங்கே போனால் அந்த சீரியர்கள் நம்மை கொன்றுவிட முடியும், இல்லாவிட்டால் அங்கே ஆகாரம் கிடைக்கும். ஒருவேளை அவர்கள் நம்மை உயிரோடு தப்பவிட்டால் நமக்கு ஆகாரம் கிடைக்கும். ஆகவே நாம் சீரியருடைய பாளையத்துக்கு போகலாம் என்று அங்கே போனால், ஆண்டவர் ரதங்களின் இரைச்சலை அவர்களுக்கு கேட்க பண்ணி இருந்ததுனால சீரியர்கள் ஓடி போனார்கள். அவர்களுடைய பாளையத்தில் யாரும் இல்லை. அங்கே உணவுப் பொருள் அதிகமாக இருந்தது. அநேக பொருட்களை விட்டு இந்த சீரியர்கள் ஓடி போனார்கள். அங்கே போய் பார்த்தால் இவர்கள் சாப்பிடுவதற்கு ஏராளமான ஆகாரம் இருந்தது. ஒவ்வொரு கூடாரத்துக்குள்ளாக பிரவேசித்து அதிகமாக இந்த குஷ்டரோகிகள் சாப்பிட்டார்கள். பிறகு யோசித்தார்கள், நாம் இந்த நல்ல உணவை சாப்பிட்டோம், இந்த நற்செய்தியை அறிவிக்கும் நாள், நாம் அமைதியாக இருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். ஆகவே போய் இஸ்ரவேல் தேசத்திலே சமாரியா பட்டணத்திலே இந்த நல்ல செய்தியை சொல்லுவோம். என்ன நல்ல செய்தி? நீங்கள் வாருங்கள், சீரியருடைய இந்த கூடாரத்துக்குள்ளாக வருவீர்களானால், சீரியருடைய பாளையத்துக்கு வருவீர்களானால் திரளான ஆகாரம் இருக்கிறது, திரளான செல்வம் இருக்கிறது, நீங்கள் வாருங்கள் என்று போய் நல்ல செய்தியை அறிவித்தார்கள். முதலிலே இஸ்ரவேல் ராஜா நம்பவில்லை. பிறகு போய் பார்த்தால் ஏராளமான உணவு, ஏராளமான செல்வம், அந்த சமாரியாவின் பஞ்சம் தீர்ந்து போனது. பிரியமானவர்களே, இதற்கெல்லாம் காரணம் என்ன? அந்த குஷ்டரோகிகள் போய் நல்ல செய்தியை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். நாமும் கூட பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு சுவிசேஷத்தை கேட்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பரலோகத்துக்கு போகக்கூடிய தகுதியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் இந்த நல்ல செய்தியை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டாமா? நமக்குள்ளாக வைத்திருந்தால் குற்றம் நம்மையில் சுமராதா? ஆகவே இந்த சபையாரை குறித்து பவுல் நினைக்கும் போது சந்தோஷத்தோடு ஜெபம் பண்ணுகிறார். காரணம் என்ன? அவர்கள் சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியா நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோட ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். நாம் ஜெபம் பண்ணுகிறோமா? எல்லாருக்காக ஜெபம் பண்ணுகிறோமா? நம் சந்தோஷத்தோடு ஜெபம் பண்ணுகிறோமா? பிறகு 5-6 வசனங்களிலே தேவனை ஸ்தோத்திரிக்கிறார். பிரியமானவர்களே, எதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறார்? 5ஆம் வசனத்திலே உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். முதலாவது, நான் உங்களை நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்காக சந்தோஷமாய் விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று சொல்றார். இப்பொழுது உங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எதற்காக? உங்களில் நற்கிரியை ஆரம்பித்தவர், தொடங்கினவர். எப்பொழுது ஆண்டவர் நற்கிரியைகளை நம்மிலே தொடங்கினார்? நாம் பாவத்தை விட்டு மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த போது தேவன் நம்முடைய இருதயத்திலே நற்கிரியை ஆரம்பித்தார், ரட்சித்தார், நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். அந்த நாளிலிருந்து இயேசு கிறிஸ்து நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை நாள் வரை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நற்கிரிகளை செய்து கொண்டே இருக்கிறார். அது என்ன நற்கிரியை? நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம்
29ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன நற்கிரியைகளை நடத்தி வருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். தேவன் என்ன நற்கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்து வருகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றிக்கொண்டே வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பரிபூர்ண மனிதராக பரிபூர்ண தேவனாக இருந்தார். அவர் மிகுந்த மன தாழ்மை உள்ளவராக இருந்தார். அவர் அன்புள்ளவராக இருந்தார். முடிவு பரியந்தம் அன்பு கூறக்கூடியவராக இருந்தார். அவர் மனதுருக்கம் உள்ளவராக இருந்தார். இரக்கம் உள்ளவராக இருந்தார். பிரியமானவர்களே, இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்குணங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த நற்குணங்கள் நம்மில் உருவாகும் அளவும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை நடப்பித்துக் கொண்டே இருப்பார். அதனால்தான் பவுல் கலாத்தியருக்கு எழுதும் போது, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன், பிரசவ வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். தேவனும் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை நடப்பித்துக் கொண்டே வருகிறார். ஆண்டவர் வேத வசனத்தை நமக்கு ஏன் கொடுத்திருக்கிறார்? நாம் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு. தேவன் ஏன் சபையிலே வரம் பெற்ற ஊழியர்களை கொடுத்திருக்கிறார்? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். நாம் ஏன் கர்த்தருடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போலவே மாறுவதற்கு. அது மட்டுமல்ல, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், சகல கிருபையின் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. தேவன் நம்மை சீர்படுத்த விரும்புகிறார், ஸ்திரப்படுத்த விரும்புகிறார், பலப்படுத்த விரும்புகிறார், நிலைநிறுத்த விரும்புகிறார். இது எப்படி சாத்தியம்? தேவன் கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை பாடு அனுபவிப்பதன் மூலமாக நம்முடைய பழைய சுபாவங்கள் மறைந்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்திற்கு ஒத்த சுபாவம் உள்ளவர்களாக நாம் மாறிக்கொண்டே வருகிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே, அழிந்து போகிற பொன்னானது அக்கினியால் சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். அக்கினியினால் நாம் சோதிக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும் என்று பேதுரு அப்போஸ்தலன் சொன்னார் அல்லவா? அதே போல நாம் பார்க்கும் பொழுது இந்த பொன்னானது தாதிலிருந்து எடுக்கப்படுகிறது. பொன் மட்டுமல்ல, எல்லா உலோகங்களுமே அது தாதிலிருந்து வெட்டி எடுக்கப்படுகிறது. நாம் தங்க சுரங்கங்களை கேள்விப்படுகிறோம். பல இடங்களிலே இரும்பு தாதுகள் கிடைக்கின்றன. இப்படி உலோகத்தின் தாதுக்கள் எல்லாம் கிடைக்கின்றன. ஆனால் அவைகளை எடுத்து நேரடியாக நாம் பயன்படுத்த முடியாது. அவைகளை கொண்டு வந்து உலைக்களத்திலே அதிகமான உஷ்ணத்திலே அவைகளை உருக்கும் போது மேலே களிம்புகள் அசுத்தங்கள் எல்லாம் மிதக்கும், கீழே சுத்தமான உலோகம் கிடைக்கும். அந்த மேலே இருக்கக்கூடிய களிம்பை எடுப்பார்கள். பிறகு அந்த உலோகத்தை எடுத்து திரும்பமாக வேறு ஒரு உலைக்களத்துல அதிகமான உஷ்ணத்தை அதுக்கு கொடுத்து அதை உருக்கும் போது அதில் இருக்கக்கூடிய களிம்புகளை எடுப்பார்கள். இப்படி பல்வேறு உருக்கு முறைகளிலே எவ்வளவு முறை அது உலைக்களத்துக்குள்ளாக போய் எவ்வளவுக்கு அதிகமாக உஷ்ணப்படுத்தி அது உருக்கப்படுகிறதோ அவ்வளவாக அதில் இருக்கக்கூடிய களிம்பு அகற்றப்படுகிறது. நாம் எல்லாம் இந்த பொன் தட்டார்களை பார்த்திருப்போம். அவர்கள் தங்களுடைய கடையிலே பொன்னை உருக்கி அதை ஊதிக்கொண்டிருப்பார்கள். கண்களிலே அந்த லென்ஸை மாட்டிக்கொண்டு அதை கூர்ந்து கவனித்து அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை நீக்கிக் கொண்டே இருப்பார்கள். அப்பொழுது யாராவது போய், ஐயா என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டால், நாங்கள் இந்த பொன்னில் இருக்கக்கூடிய அசுத்தத்தை நீக்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். எதுவரைக்கும் இந்த முறையை செய்வீர்கள் என்று கேட்டால், என்னுடைய முகம் அதிலே தெரியும் வரை நான் அதை செய்வேன் என்று தட்டான் சொல்லுவார். பிரியமானவர்களே, ஒருவேளை அந்த பொண்ணுக்கு வாயிருந்தால் அது அழுவும். ஐயோ தட்டாரே, என்னை விட்டு விடுங்கள், என்னால் இதை தாங்க முடியவில்லை, நீங்கள் என்னை உருக்குகிறீர்கள், என்னை அதிகமாக இஷ்டப்படுத்துகிறீர்கள், என்னை கஷ்டப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லும். ஆனால் அதற்கு தட்டான் என்ன பதில் சொல்லுவார்? பொன்னே, நீ அமைதியாயிரு, நான் உன்னை சோதித்து உன்னை உருக்கி
உனக்குள்ளாக இருக்கக்கூடிய களிம்புகளை நீக்கினால்தான் நீ சுத்த பொன்னாவாய், நீ பயன்பாட்டுக்கு வருவாய். இல்லாவிட்டால் நீ வெறும் தாதுவாக மண்ணாகத்தான் இருக்க வேண்டும். அதனால்தான் யோபு சொல்லும் போது அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே இன்னொரு உதாரணத்தை நாம் பார்க்க முடியும். அது யாருடைய உதாரணம் என்றால் யோசேப்பினுடைய உதாரணம். யோசேப்பு எகிப்திலே பார்வோனுக்கு அடுத்த நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டார். அதற்கு தேவன் என்ன செய்தார்? முதலாவது அவனை அவனுடைய தகப்பன் வீட்டை விட்டு பிரிக்க வேண்டும், எகிப்திற்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு என்ன செய்தார்? யாக்கோபு யோசேப்பை அவனுடைய சகோதரர்களுடைய நலன் விசாரிக்கும்படியாக அனுப்புகிறார். அவனுடைய சகோதரர்கள் என்ன செய்தார்கள்? இதோ சொப்பனக்காரன் வருகிறான் என்று அவனை குழியிலே போட்டார்கள். பிறகு அவனை கொல்ல முற்பட்டார்கள். பிறகு குழியிலிருந்து அவனை எடுத்து அடிமையாக விற்றார்கள். அவன் எகிப்துக்கு கொண்டு வரப்பட்டான். உடனடியாக அவன் தகுதி பெறவில்லை ராஜாவினுடைய அடுத்த இடத்துக்கு வருவதற்கு. தேவன் இன்னும் சில முறைகளை அவனுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும். அவனை இன்னும் புடமிட வேண்டும். ஒரு வீட்டுக்கு, போத்திபாருடைய வீட்டுக்கு அடிமையாக வருகிறான். அங்கே அவனுடைய மனைவி, போத்திபாருடைய மனைவி, என்னோடு வந்து சயனி, என்னோடு விபச்சாரம் செய் என்று அவனை அழைத்து கொண்டே இருக்கிறாள். ஆனால் அவனும் விபச்சாரத்துக்கு உட்படாமல் தன்னை பரிசுத்தவானாய் பாதுகாத்து கொண்டு வந்தான். ஒரு நாளிலே வீட்டிலே யாரும் இல்லை. அவனுடைய வஸ்திரத்தை அவள் பிடித்து என்னோடு வந்து சயனி என்று சொல்லுகிறாள். உடனடியாக வஸ்திரத்தை விட்டு அவன் ஓடி போனான். பிறகு போத்திபார் வந்தவுடனே போத்திபாரின் மனைவி யோசேப்புக்கு விரோதமான பொய் குற்றச்சாட்டை சாட்டினாள். யோசேப்பை பிடித்து சிறையிலே போட்டார்கள். இப்ப யோசித்து பாருங்கள், யோசேப்புக்கு எவ்வளவு கடினமாயிருக்கும். தன்னுடைய பிரியமான தகப்பனிடத்தில் பிரிக்கப்பட்டான். தன்னுடைய அன்பான சகோதரர்கள் அவனை குழியிலே போட்டார்கள், கொலை செய்ய எத்தனைத்தார்கள். பிறகு அடிமையாக விற்றார்கள். அடிமையாக வந்து வேலை செய்தாலும் அநியாயமாய் குற்றச்சாட்டப்பட்டு, பொய் குற்றச்சாட்டப்பட்டு சிறையிலே தள்ளப்பட்டிருக்கிறான். 2 ஆண்டுகள் உருண்டோடியது. தேவன் அவனை ராஜாவுக்கு அடுத்த இடத்திலே எகிப்தின் அதிபதியாக உயர்த்துகிறார். எல்லா ஜனங்களையும் உயிரோடு காக்கும்படி தேவன் அவனை உயர்த்துகிறார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். இன்றைக்கு அநேகர் அடங்கியிருக்க மறுக்கிறார்கள். தேவன் தான் நம்மை உயர்த்த வேண்டும். நம்மை நாம் உயர்த்தி கொள்ளக்கூடாது. மனிதர்கள் நம்மை உயர்த்த வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. தேவன் உயர்த்தினால் அதுதான் சரியானதாக இருக்கும். ஆனால் தேவன் உயர்த்த வேண்டும் என்றால் அதற்கு முன்னாக நம்மை புடமிடுவார். யோபினுடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமையை 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? அவனை தேவன் புடமிட்டார். சாதாரண மனிதனாயிருந்த யோசேப்பை எகிப்தினுடைய அதிபதியாய் தேவன் உயர்த்தினதற்கு காரணம் என்ன? அவனை புடமிட்ட பின்புதான். அதே போல இடையனாயிருந்த, மெய்ப்பனாயிருந்த தாவீதை ஆண்டவர் சபஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக உயர்த்தினார். ஆனால் அது ராஜாவாக அவன் சிங்காசனத்திலே வந்து அமர்வதற்கு முன்னாலே அவன் பல பாடுகளின் வழியாய் கடந்து போக வேண்டியதாயிற்று. சவுல் ராஜா அவனுக்கு பின்னாலே துரத்தி கொண்டே வருகிறான். பல சந்தர்ப்பங்களிலே சவுலுடைய கைகளிலே தாவீது சிக்கிக் கொள்ளுகிற சூழ்நிலை வந்தபோது தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றுகிறார். பிறகு ஒரு நாளிலே சவுல் ராஜா அவனுடைய குமாரர்கள் எல்லாம் மரித்த பின்பு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தாவீதை உயர்த்துகிறார். பிரியமானவர்களே, அதே போல நம்மிலே நற்கிரைகளை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் புரிய பரியந்தம் முடிய நடத்தி வருவார். தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றிக்கொண்டே வருகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். ஒரு நாளிலே ஆண்டவர் இந்த பூமியிலே 1000 வருட அரசாட்சி செய்ய போகிறார். அந்த நாளிலே அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அதனால்தான் பவுல் சொல்லும் போது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே அவரோட பாடுகளை சகித்தோமானால் அவரோட ஆளுகையும் செய்வோம் என்று சொல்லுகிறார். ஒரு நாளிலே கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்ய போகிறோம். ஆனால் இந்த பூமியிலே பல பாடுகளின் வழியாய், கஷ்டத்தின் வழியாய், கண்ணீரின் வழியாய் தேவன் நம்முடைய இருதயத்திலே நற்கிரைகளை செய்து கொண்டே இருக்கிறார். இப்பொழுது இது கஷ்டமாக இருக்கும். நாம் அக்கறை சேர்ந்த பின்பு இந்த பூமியிலே ஏன் இப்படிப்பட்ட கஷ்டங்கள், கண்ணீர், பலவீனங்கள், ஏன் இப்படிப்பட்ட நமக்கு சாதகமில்லாத சூழ்நிலை தேவன் அனுமதித்தார் என்பது அப்பொழுது புரியும்.
பிரியமானவர்களே, இதெல்லாம் அறிந்த பவுல் என்ன சொல்லுகிறார்? 6ஆம் வசனத்திலே, நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக மாறினார். காரணம் என்ன? தேவன் நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த வசனங்கள் மூலமாக தேவன் தொடர்ந்து நம்மோடு பேசுவாராக. தேவனுடைய நாமம் என்றும் என்றும் மகிமைப்படுவதாக. ஆமேன்.